ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேக்ஸ் ஃபார்முலாஸ். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலாஸ். இதெல்லாம் தெரிஞ்சாலே சம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கோணம், அதோட பரப்பளவு, அதுக்கப்புறம் சுற்றளவு. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கோணத்தோட பரப்புன்னு பார்க்கும்போது பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, அதனால் ½ × BH. இது முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா பார்க்கும்போது ½ × BH தான். நெக்ஸ்ட்டு சுற்றளவுன்னு பார்க்கும்போது இது 3 சைட்ஸ்க்கும் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா 3 பக்கங்களின் கூடுதல், அது சுற்றளவு கண்டுபிடிச்சலாம். இப்போ பரப்பளவுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்தா போதும். பேஸும் ஒரு ஹைட்டும் கொடுத்துருந்தாங்களே நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சமபக்க முக்கோணம்னா அதுக்கு 3 பக்கமும் சமமாக தான் இருக்கும். அதுக்கு பக்கம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபார்முலாஸ் பார்க்கும்போது √3/4 a². இப்போ இதுக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் √3/2 × a. இந்த ஃபார்முலா நல்லா படித்து வச்சுங்க. ஒரு வேளை இது மாதிரி ஒரு கேட்கலாம். சமபக்க முக்கோணத்தில் ஹைட் √3/2 × a. இந்த மாதிரி பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா √3/4 × a². அது மட்டும்தான் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு. இப்போ ஹைட்டுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின் மாதிரி இருந்ததுன்னா ஹைட் √3/4 × a. இப்போ 3 பக்கங்களையும் இது பண்ணாலே கூட்டினாலே அது சுற்றளவு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு √3/4 × a², ஹைட் √3/2 × ஹைட் கேட்டாங்கன்னா √3/2 × a. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நாற்கரத்துக்கு நம்ம நாற்கரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா டயகனல், அப்புறம் 2 ஹைட் வேல்யூஸ் இந்த படத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கலாம். இப்போ நாற்கரத்துக்கு பரப்பளவுனா ½ × d × h1 + h2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே கிடச்சிடும். அவங்க மூலைவிட்டம் கொடுத்துருப்பாங்க, ஹைட்டு கொடுத்துருப்பாங்க, 2 ஹைட் கொடுத்துருப்பாங்க, நாற்கரம் கேட்பாங்க. நாற்கரம் கேட்கும்போது அதோட ஃபார்முலா பார்க்கும்போது ½ × d × h1 + h2. அதோட சுற்றளவுனா 4 வேல்யூஸை இது பண்ணாலே நம்மளுக்கு 4 பக்கங்கள் கூட்டினா சுற்றளவு கிடச்சிரும். இது பரப்பளவு. இல்லைன்னா ஏதாவது மற்ற பரப்பளவு கொடுத்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணி கூட கேட்கலாம். நம்ம பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சு தான் நல்லா போட்டுடலாம். நாற்கரத்தின் பரப்பளவோட ஃபார்முலா ½ × d × h1 + 2. நம்ம TNT எக்ஸாமுக்கு சில நேரத்தில் ஃபார்முலாஸே நேரடியாக கேட்குறாங்க. இது நாற்கரத்தோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இணைகரம் அதோட பரப்பளவு b × h. இணைகரத்தோட பரப்பளவு இதான் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புக்கில் இருக்கிற அதே தான். b × h இணைகரத்துக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இது செவ்வகத்துக்கு இணைகரத்துக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். 2 × a + b. 2 சுற்றளவுக்கு பார்க்கும்போது 2 × a + b. இதுதான் இணைகரம். நெக்ஸ்ட்டு செவ்வகம் l × b. செவ்வகத்தோட பரப்பளவு l × b, சுற்றளவு 2 × l + b. அடுத்தது பார்க்கும்போது சரிவகத்தோட பரப்பளவு ½ × h × a + b. இது 4 பக்கங்களும் கூட்டினாலே அது சரிவகம் கிடச்சிருது. இப்போ ஹைட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 2 அளவுகள், மேலே உள்ள அளவு கீழே உள்ள அளவு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சரிவகத்துக்கு ½ × h × a + b 4 பக்கங்கள்னு கூடுதல். இப்போ நாற்கரத்துக்கு ½ × d × h1 + h2 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சரிவகத்துக்கு ½ × h × a + b கொடுத்துருக்காங்க. இப்போ சாய் சதுரம்னா ½ × மூலைவிட்டம் கொடுத்துருப்பாங்க. அதனால் ½ × d1 × d2, ½ × d1 × d2. இதுதான் பரப்பளவுக்கு ஃபார்முலா. அப்புறம் சுற்றளவுக்கு 4a. 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும், அதனால் 4a. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கு ½ × d1 × d2. இதுதான் ஃபார்முலா. சதுரத்தோட பரப்பளவுக்கு a². எல்லாருக்கும் தெரியும் சதுரத்தோட பரப்பளவு a², சுற்றளவு 4a. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் வர இம்பார்ட்டண்ட்
இது வந்து கனசெவ்வகம். கனசெவ்வகத்துக்கு வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், இல்லாட்டா ஃபார்முலாஸே கேட்பாங்க, பார்த்துங்க. வலைப்பரப்புனா இந்த வலைப்பரப்புனா இந்த இந்த பக்கம் மட்டும், இந்த சைட்ஸ் மட்டும்தான் வலைப்பரப்பில் வரும். வந்து அப் அண்ட் டவுனு கவர் ஆகாது. மொத்த புறப்பரப்புனா எல்லாமே கவர் ஆகி வர்றது. அப்புறம் வந்து கன அளவு கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான் கனசெவ்வகம். கனசெவ்வகம் கனசதுரம் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. கனசெவ்வகம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கனசெவ்வகம் வலைப்பரப்புனா வலைப்பரப்பு இல்லைன்னா பக்கப்பரப்பு சொல்லியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்க மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது கவர் ஆகாது. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கவர் ஆகுது, சுற்றி இருக்கிறது மட்டும் கவர் ஆகிருக்கும். இதுதான் வலைப்பரப்பு. கனசெவ்வகத்தோட வலைப்பரப்பு 2h × L+B. மொத்த புறப்பரப்பு 2 × LB + BH + LH. இது வந்து இந்த 2 வருதுல, வந்து ஹைட்டு லென்த்து பிரெத்து இது எல்லாமே கம்பைன் பண்ணி வந்து 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான் புறப்பரப்பு. கன அளவுன்னு பார்க்கும்போது L × B × H, L × B × H, லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்ட வேண்டியதான். வலைப்பரப்புனா 2h × L+B, 2 × LB + BH + LH, L × B × H. கனசெவ்வகம் நல்லா பார்த்துங்க. இது வந்து முன்னாடி பார்த்துருந்தா கொஞ்சம் ரிவிஷனுக்காக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கனசதுரம். கனசதுரத்தோட பக்கப்பரப்பு 4a², மொத்த புறப்பரப்புனா 6a², கன அளவுனா a³. இது கனசதுரம். 4a², 6a², a³. ஒரு வேல்யூஸ் கொடுத்து வந்து வலைப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த பக்கப்பரப்போட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், 4a² = 64 கொடுத்துருப்பாங்க. இங்கே a² = 60/4 இந்த மாதிரி ஆன்சருக்கு வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியதும் a³. நெக்ஸ்ட்டு வந்து நேர்வட்ட உருளை. நேர்வட்ட உருளைன்னு பார்க்கும்போது உருளையோட வலைப்பரப்பு 2πRh. நேர்வட்ட உருளையோட வலைப்பரப்பு 2πRh. அதோட மொத்த புறப்பரப்பு 2πRh + R. கன அளவு πr²h. கடைசி நிமிஷத்தில் ஃபார்மாஸ் பார்ப்பாங்க, அதனால தான் போட்டிருக்கேன், பார்த்துங்க. வலைப்பரப்பு 2πRh, உருளையின் வலைப்பரப்பு 2πRh, மொத்த புறப்பரப்பு 2πRh + R, πr²h. இது வந்து ஃபார்மாஸ் மட்டும்தான், நம்மளுக்கு வந்து டெரிவேஷன்லாம் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஃபார்மாஸ் தெரிஞ்சால் அங்கே சம் போடுறதுக்காக கடைசி நேரத்தில் பார்ப்பாங்க ஃபார்மாஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தது கூம்பு. நேர்வட்ட கூம்போட ஃபார்முலா. வலைப்பரப்புக்கு πr/L. L = L வந்து கொடுக்கலன்னா L எப்படி கண்டுபிடிக்கிறதுனா √r² + h². வந்து ஆரமும் ஹைட்டும் மட்டும் கொடுத்துருக்காங்க. L வந்து கொடுக்கல, லென்த் கொடுக்கலன்னா √r² + h². L வந்து சாய்வு வரும். மொத்த புறப்பரப்புன்னு பார்க்கும்போது πr L + R. நேர்வட்ட கூம்போட கன அளவு 1/3 πr². 1/3 πr²h வச்சு நிறைய சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கூம்போட கன அளவோட ஃபார்முலா 1/3 πr²h. நெக்ஸ்ட் வந்து கோளம். கோளத்தோட வலைப்பரப்பு 4πr², மொத்த புறப்பரப்பு 4πr², சேமாக தான் வருது. அப்புறம் வந்து கன அளவு 4/3 πr³. 4/3 πr³. இப்போ அரைக்கோளம்னு பார்க்கும்போது இந்த கோலத்தை வந்து நம்ம வந்து மறந்து போயிடுச்சுன்னா ஆஃபாக டிவைட் பண்ணாலே வந்து அரைக்கோளத்துக்கு கிடச்சிடும். ஆனால் மொத்த புறப்பரப்புக்கு மட்டும் 3πr². இங்கே 4πr² வந்திருக்கு, இங்கே 3πr² தான் வந்திருக்கு. 4/3 πr³, இங்கே 2/3 πr³. அரைக்கோளத்துக்கு வலைப்பரப்பு 2πr², மொத்த புறப்பரப்பு 3πr², 2/3, கன அளவு 2/3 πr³. ஃபஸ்ட்டு உருளைக்கு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உள்ளிடற்ற உருளை. வலைப்பரப்பு 2πr + RH. இங்கே வந்து அங்கே ஃபஸ்ட்டு வந்து உருளை பார்த்துருப்போம், அங்கே வந்து ஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்னு கொடுத்துருக்கிறதுல R + R × H, 2πr + R, R capital R minus R, small r plus H, pi × R² - R² × H. நெக்ஸ்ட் வந்து உள்ளிடற்ற கோளம்.
உள்ளிடற்ற கோலம், அப்புறம் உள்ளிடற்ற அரைக்கோளம், அப்புறம் நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான். உள்ளிடற்ற கோலம்னா 4πr³ வெளிப்புற புறப்பரப்பு, 4πr² வலை மொத்த பரப்பரப்பு 4πr² + r², 4/3πr³ - r³. உங்களுக்கு புரியலன்னா வந்து புக்கில் இதெல்லாம் சம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து கடைசி நேரத்தில் பார்க்காம போயிடக்கூடாது, ஃபார்மாஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் புக்லேயும் இருக்குது, இதே மாதிரி இருக்குது. வலைப்பரப்பு 2πr² + r², மொத்த பரப்பரப்பு 3r² + r², 2/3πr³ - r³. இதெல்லாம் சம்ஸை விட இது வந்து ஃபார்மாஸ் மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க, ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும். நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம், இதோட வலைப்பரப்பு π × r + r × L, L = √h² + r² - r - r the whole square, π × r + r × r + πr² + πr², capital R², small r², 1/3πh r² + r² + r. இது வந்து ஒரு வேளை ஃபார்மாஸ் கேட்கலாம். இது மாதிரி வந்து இதெல்லாம் சம்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் டைம் ஆகிடும். சம் போடும்போது ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா, தப்பாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த சம் போயிடலாம். இதில் வந்து கடைசியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சு. ஒரு கனசதுரத்தில் 6 முகங்கள் 12 விளிம்புகள் 8 உச்சிகள் உள்ளன. ஒரு கனசதுரத்தில் 6 முகங்கள் 12 விளிம்புகள் 8 உச்சிகள் உள்ளன. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது எப்போதும் கேட்டே இருப்பாங்க. அப்புறம் வெளிக்கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி. சும்மா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப கேட்டே இருப்பாங்க டைம் அண்ட் ஒர்க்கு. இது வந்து இந்த ஃபார்முலாஸ் தான் வந்து பர்சன், டேஸு, ஹவர்ஸு பை ஒர்க் 1. அப்புறம் ரெண்டாவதுல பர்சன் P2 × D2 × H2 W2. இது வந்து டைம் அண்ட் ஒர்க் கேட்டாங்கன்னா எவ்வளோ நபர்கள் எத்தனை நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்களோ அது 2 பக்கமும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் அந்த நம்பர்ஸ் மட்டும் ஒன் சைட் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி இன்னொரு சைட்டு வந்து ஆப்போசிட் சைடில் மல்டிப்ளை பண்ணி போட்டாலே அந்த எது தெரியாதோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம். டைமும் ஒர்க்கு ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னாவே டைம் அண்ட் ஒர்க், நாட்கள் அந்த சம்மை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360. ஒரு டாட் வச்சோன்னா அந்த டாட்டை சுற்றி அந்த புள்ளியை சுற்றி அமைஞ்சிற மொத்த கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அது பிபனோசி நம்பர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டேப்லெட் காலம் வந்து 1 2 3 4. இது வந்து நம்பர், 1வது நம்பர் 2வது நம்பர் அதுமாதிரி. இது நம்பர் பிபனோசி நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்களா, இதுதான் பிபனோசி நம்பர்ஸ். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருக்காங்களா, 2வது நம்பர் எதுனா 1 தான். முன்னாடி இருக்கிற 2 நம்பர், அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணி போடணும். இதுதான் பிபனோசி நம்பர். இப்போ இது வந்து 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து பிபனோசி நம்பரில் 2வது நம்பர்னு பார்க்கும்போது 1 தான் வந்திருக்கு. அப்புறம் வந்து இது வந்து 3rd நம்பர் பார்க்கும்போது பிபனோசியில் F3ன்னு பார்க்கும்போது இந்த 1 + 1 இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 2 வரும். இப்போ F வந்து பிபனோசி நம்பர் F4 வந்து 4th நம்பர்னு நம்ம கேட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்கா, 2 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதான் வரும். 1 + 2 3 இதை மாதிரி தான் இந்த நம்பர் வரும். ஏதாவது பிபனோசி நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஆர்டரில் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணி எழுதணும். இல்லாட்டி நீங்கள் முன்னாடியே பார்த்துங்க. வந்து 6 F6 வந்து 8, F5 வந்து 5, 2 3 + 5. இந்த பிபனோசி நம்பர் கேட்குறாங்க. இதுதான் பிபனோசி நம்பர்ஸ். இது முன்னாடி பார்த்தாச்சு பழைய பரப்பெல்லாம். அடுத்தது வந்து முகடு, இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க. முகடு, சராசரி, இடைநிலை. இது முகடுனா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸில் எது அதிகமாக வருதோ அதுதான் முகடு. அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பு தான் முகடு. இப்போ நான் சும்மா நம்பர்ஸ் மட்டும் பார்க்கும். இப்போ 500 600 600 800 800 800 1000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து எது அதிகமாக வந்திருக்கு,
அதிகமான தடவை வந்துள்ளது 800 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கா அதான் அப்படின்னா இதுதான் முகடு. இப்போ 800 தான் அதிக முறையாக வந்திருக்கு. இந்த வந்து முகடு கணக்கு கேட்குறாங்க, பார்த்துங்க. முகடுனா வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து அதில் ஒரு நம்பர் வந்து அடிக்கடி வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் முகடு. இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு சம் கேட்பாங்க, சராசரி இடைநிலை அளவு முகடு. இந்த மூணுத்தையும் இடைப்பட்ட உறவை பற்றி ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இதுதான். முகடு = 3 இடைநிலை - 2 சராசரி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுங்க. முகடு, இடைநிலை, அளவு, சராசரி, இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு கணக்கு வந்ததுன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் யூஸ் பண்ணணும், வேறு ஃபார்முலா கிடையாது. முகடு கொடுத்துருக்காங்க, இடைநிலை அளவு கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? 2 சராசரி. சராசரினா தெரியும், சராசரி கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு 5 நம்பர் கொடுத்து சராசரி கேட்டாங்கன்னா 5 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5, உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை, அதான் சராசரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முகடுக்கு இடைநிலை அளவு, இதுக்கு தான் ஃபார்முலா. முகடு = இடைநிலை அளவு -2 சராசரி. இது வந்து ஒரு கணக்கே கொடுத்துருக்காங்க, அந்த கணக்கே பார்த்துடலாம். சராசரி 66 கொடுத்துருக்காங்க, முகடு வந்து 60 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேட்டிருக்கிறது இடைநிலை அளவு. இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க, 3 இடைநிலை அளவு. இதோட ஃபார்முலா வந்து முகடு = 3 இடைநிலை அளவு -2 சராசரி. இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா அனுப்ப வச்சுங்க. 3 இடைநிலை அளவு = 60 இருக்குது. இங்கே வந்து -2 × 66 132. இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. எது கேட்டாலும் அதை இந்த முகடு, இடைநிலை அளவு, சராசரி, இந்த மூணுத்தில் எது கேட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஃபார்முலா அதுதான். முகடு = 3 இடைநிலை அளவு -2 சராசரி. இது எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. x1 y1 மற்றும் ஆதி புள்ளி 0 0 கொடுத்து இடையே உள்ள தொலைவு கேட்பாங்க. அதோட ஃபார்முலா வந்து √(x1² + y1²). இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து 4 5 இந்த நம்பர் கொடுத்து இதுக்கும் இந்த நம்பருக்கும் ஆதி புள்ளிக்கும் உள்ள தொலைவுன்னு கேட்பாங்க. இது ஆதி புள்ளினா 0 0. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து √(x1² + x2²). இப்போ வந்து இதுதான் x1, இதுதான் x2. இதை வச்சு நீங்கள் வந்து இந்த கணக்கு போட வேண்டியதான். இது மாதிரி கணக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதே மாதிரி தான் வந்து a(x1 y1) வந்து b(x2 y2) என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை உட்புறமாக பிரிக்கும் புள்ளி வந்து m/n. இதுக்கு வந்து இந்த x1 y1 அதுக்கு வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க, x2 y2 கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி போட வேண்டியதான். இப்போனா mx2 + nx1 my2 + ny1 / m + n m + n. இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சதுதான் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கணக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது நடுக்கோட்டு மையம் 3 புள்ளி கொடுத்தாங்கன்னா அது x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. இந்த மாதிரி நடுக்கோட்டு மையம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்புறம் இரு புள்ளிகள் கொடுத்து இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்டாங்கன்னா 2 புள்ளி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தொலைவோட ஃபார்முலா √(x2 - x1² + y2 - y1²). இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கணக்கும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலாஸு. கூட்டுத்தொடர் வரிசைன்னா அதோட பொது வடிவம்னு பார்க்கும்போது a + d a + 2d a + 3d இந்த ஃபார்முலாஸும் இருக்கும். அதோட வந்து என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா tn வந்து முதல் உறுப்பு வந்து a n கொடுத்துருப்பாங்க, d வந்து டிஃபரன்ஸ். இந்த a + dக்கும் ஏக்கும் உள்ள வந்து இரண்டாவது நம்பருக்கும் முதல் நம்பருக்கும் உள்ள மைனஸ் பண்ணால் என்ன வருதோ அதுதான் டிஃப்ரென்ஸ், அதான் d வரும். tn = a + n - 1 × d. கூட்டுத்தொடர் வரிசை முதல் n உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா வந்து Sn = n/2 2a + n - 1 × d. இதெல்லாம் ஃபார்முலாஸ், இதெல்லாம் பேசிக் சம்ஸ் தான். பேசிக் வந்து கூட்டுத்தொடர் கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை வரும், அதில் வந்து சம்ஸ் வரும். இப்போ வந்து கடைசி உறுப்பும் முதல் உறுப்பு கடைசி உறுப்பு கொடுத்து நம்ம வந்து Sn உறுப்புகளின் கூடுதல் அப்படி கேட்டாங்கன்னா Sn = n/2 a + l. Sn = n/2 வந்து Sn உறுப்புகளின் கூடுதல், n நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, a + l. அடுத்து பெருக்கு தொடர் வரிசையில் வந்து அதோட பொது வடிவம் பார்க்கும்போது ar ar². இப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசைக்கு இந்த ஃபஸ்ட் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த டிவைட் பண்ணாலே அந்த டிஃபரன்ஸ் r வந்து அந்த கிடச்சிரும். ar ar² ar n - 1
இதுதான் இது பெருக்குத்தொடர் வரிசையில் பொது வடிவம் கேட்டாலும் பார்த்துங்க. இதுக்கு வந்து tn = a + n - 1 × d. கூட்டுத்தொடருக்கு இந்த tn a + n - 1 × d. பெருக்குத்தொடருக்கு tn = a or n - 1. இதோட உறுப்புகள் கூடுதல் பார்க்கும்போது Sn = a × Rn - 1 R - 1. நெக்ஸ்ட் வந்து சிறப்பு தொடர்கள். இதில் தான் சம்ஸே கேட்பாங்க. முதல் n இயலெண்களின் கூடுதல் கேட்கும்போது n இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா வந்து 10 இந்த n இருக்கிற இடத்துல இந்த இடத்துல 10ன்னு கொடுப்பாங்க. இதான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து கூடுதல் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதுதான் ஃபார்முலா n × n + 1/2. இப்போ அந்த 10 இருக்கிற இந்த n இருக்கிற இடத்துலலாம் அந்த 10 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படி இது கண்டுபிடிக்கிறது தான் வந்து முதல் n இயல் எண்களின் கூடுதல். முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் கொடுத்தாங்கன்னா அந்த 10ங்கிறத n இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். n × n + 1 இது மாதிரி கணக்கு கண்டிப்பாக வரும். n × n + 1/2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அடுத்தது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்பாங்க. இந்த இல்லைன்னா இந்த n² இந்த இடத்துல வந்து 5² இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை வந்து இந்த 5ங்கிறது தான் வந்து நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்தது n இயல் எண்களின் கூடுதல் n × n + 1/2. நெக்ஸ்ட்டு வந்து வர்க்கங்களின் கூடுதல் n × n + 1 2n + 1/6. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சிங்க. வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. முதல் n இயல் எண்களின் கூடுதல் கேட்டால் இது. அடுத்தது வர்க்கங்களின் கூடுதலுக்கு n × n + 1 2n + 1/6. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அவங்க வர்க்கங்கள் வந்து ஸ்கொயர்டு அந்த நம்பர் வந்து இந்த கடைசி நம்பர் வந்து ஸ்கொயரில் வந்ததுன்னா n² இந்த 5² அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல n × n + 1 2n + 1/6 தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது முதல் n எண்களின் கணங்களின் கூடுதல்னு சொல்லும்போது இதோட ஃபார்முலா இதுதான் n × n + 1/2 the whole square வந்துடும். இந்த 3 ஃபார்முலாவும் நல்லா பார்த்துங்க. n × n + 1/2 n × n + 1 2n + 1/6 n × n + 1/2 the whole square. இதெல்லாமே புக்கில் இருக்கிற ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் வந்து லாபம் நட்டம் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. லாபம் வந்து அடக்க விலைக்கு தான் வந்து லாபம் நட்டம் ரெண்டுமே அடக்க விலைக்கு தான் கண்டுபிடிக்கணும். லாபம் அவங்களுக்கு கொடுத்தது தானே பாருங்கள் இல்லைன்னா கண்டுபிடிங்க. லாப சதவீதம் கேட்பாங்க. லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். லாபம் போட்டு கீழே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்க எவ்வளோ பொருள் அந்த வாங்கினாங்களோ அதுவும் × 100%. இதுதான் லாப சதவீதத்துக்கு. இப்படி தான் லாப சதவீதம் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாபமாக நட்டமான்னு ஃபஸ்ட்டு மேலே போட்டு அதுக்கப்புறம் வந்து அடக்க விலை போட்டு × 100 அது போட்டாலே லாப சதவீதம் நட்ட சதவீதம் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா. ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் p × 1 + r/100 the whole power n. இதுதான் ஃபார்முலா. pனா அசல், rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, nனா அந்த காலம் ஆண்டு கொடுப்பாங்களா அது. p × 1 + r/100 இதுதான் ஒரு முறை கணக்கிட்டால் p × r + r/100. இது நீங்களாம் முன்னாடியே படிச்சிருக்கலாம். கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக தான் இது. நீங்கள் இந்த இதெல்லாம் கணக்கெலாம் கரெக்டாக பார்த்துட்டிங்களா? இதெல்லாம் பார்த்துங்க. b × 1 + r/200 the whole power 2n. அடுத்தது பார்க்கும்போது காலாண்டுக்குன்னா 4n, அரையாண்டுக்குன்னா 2n. இதே ஃபார்முலா தான். இந்த n வந்து காலாண்டுனா 4n வரும், அரையாண்டுனா 2n வரும். p × 1 + r/100 the whole power n. அரையாண்டுனா r/200, காலாண்டுனா r/400 4n 2n. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேட்பாங்க. இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு அவங்களே நம்பர் கொடுத்துருவாங்க. 2 ஆண்டுகளுக்குனா இதுதான் ஃபார்முலா. வந்து அசல் வந்து பி கொடுத்துட்டு ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கொடுத்துட்டு ஆனால் இதுதான் 2 ஆண்டுகளுக்குனா அந்த அசலையும் அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட்டையும் போட்டு p × r/100 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த சம்முக்கு இதுதான் ஃபார்முலா. 3 ஆண்டுகளுக்குனா இதுதான் ஃபார்முலா. p × r/100 the whole square 3 + r/100 the whole square.
இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும் நல்லா. நெக்ஸ்ட் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ இந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி போடுறதுன்னு நல்லா பார்த்துங்க. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் சிக்வல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஏ பவர் எம் டிவைடட் ஏ பவர் என்னன்னா டிவைட் பண்ணாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து பேஸ் வந்து ஏஎன் ரெண்டும் சமமாக இருக்கும்போது அதை வந்து அடிஷன் பண்ணிடணும். எம் இது வந்து அடிஷன் வந்து கூட்டிடணும். அதுக்கப்புறம் இது வந்து டிவைடில் இருக்கும்போது அதை வந்து மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா இது மாதிரி தான் பண்ணணும். இதெல்லாம் சாதாரண பேசிக் சம்ஸ் தான், பார்த்துக்கலாம். ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் பார்க்கும் ஏ இன்ட்டு எம் இன்ட்டு என். ஏ கிராஸ் பி த ஹோல் பவர் என் பார்க்கும் ஏ பவர் எம் பி பவர் என். வந்து இது வந்து ரொம்ப ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஏ பவர் எம் பி பவர் என். இந்த அடுக்கு இது இது மாதிரி தனித்தனியாக மாற்றி எழுதலாம். இந்த மாதிரி ஏ பவர் எம் அது வந்து மல்டிப்ளை பண்ணலாம். வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு இது சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன், நல்லா பார்த்துங்க. இது தெரியாமல் போக முடியாது, எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் வந்து இந்த சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கில் இருக்கான்னு பார்த்துங்க. இது மாதிரி பார்க்கலன்னா நீ எந்த புக்கில் என்ன இருக்குதோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.